வேண்டாம். அதில் எங்கே பார்க்கறது இல்லை, இதை கேட்குறதே பெரிய பாடு. எரேமியா 8ஆம் அதிகாரத்தில் தேவன் கேட்கும் 4 கேள்விகள். அட்லீஸ்ட் போஸ்டராக பார்த்தீங்களா? போட்டவராக பார்த்தாரா தெரில. எரேமியா கேட்கும் 4 கேள்விகள் 8ஆம் அதிகாரத்தில். ரைட், இப்போ வேண்டாம். என்னங்க 2 ராஜாக்களா? எரேமியா தேவன் கேட்கும் ஒரு கேள்வி படிங்களா? அதில் ஒரு கேள்வி படிங்க. என்ன இதாக உங்களுக்கு தோடுது? அவர் கேள்வி பிரித்து கூட பார்க்க மாட்டேன்றார் அவர். தேவன் கேட்கும் 4 கேள்விகள் போதும். விழுந்தவர்கள் அப்படி நடத்து தெரியுமா? விழுந்தாலும் அதை ஃபீல் பண்ணணும். நான் விழுந்துட்டேன்னு சொல்லும்போது ஐ வில் லிஃப்ட் them up. இன்னொரு கேள்வி படிப்பீங்களா? வழி தப்பி போனவர்கள் திரும்பவில்லையா? ஒரு 4 கேள்வி கேட்குறாரு. சரி, வீட்டில் போய் படிங்க. இதை படி. தானியேல் புஸ்தகம். தேவன் எங்க யாருக்கு கொடுக்கறதில்ல, வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. சத்தமாக சொல்லுங்க. ஆனால் அவங்க கூட இங்கே ஒர்க் பண்ணலாம். பட் நல்லா கவனிக்கணும். they cannot accuse you, they cannot overtake you. அதற்கேற்ற ஞானத்தையும் கிருபைகளையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஏன் தெரியுமா? you are a unique person, you are working in a different atmosphere. தேவன் உன்னை அவர் கையில் விட்டு கொடுப்பதில்லை. நீயா ஜம்ப் ஆகி அதுக்குள்ளே போனதான். எல்லாம் சொல்கிறாங்க என்னை கத்தர் விட்டார். நெவர் நெவர் நெவர். நீயா கழனி பானையில் விழுந்துட்டேன். புரியவே விழுந்தது. இப்போ படிச்சிங்களே, ஒரு வசனம் படித்தாங்க இல்லையா? விழுந்தவன் அப்படின்னா அந்த ஈ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஐ மஸ்ட் ஃபாலன். நான் விழுந்து போயிட்டுன்ற அந்த எண்ணம் வேணும். நீங்கள் என்ன சொல்ல தெரியுமா? ஐ எம் ஆல் ரைட் பிரதர். நீங்கள் தான் என்னை தப்பாக பார்க்குறீங்க. உங்களுக்கு தான் இந்த கண்ணாடி மஞ்சள் கண்ணாடி போட்டிருக்கிறீங்க. வேணா வேறு கண்ணாடி வாங்கி கொடுங்க. நீங்கள் தான் அந்த பார்வையில் பார்க்குறீங்க. உங்கள் பார்வை வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் அவரை ஒரு மாதிரி பார்க்குறீங்க, என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க. இவர் அம்பானி, இவர் அதானி. புரியவே மாட்டேங்குது. தேவனுடைய பார்வை ஒரே மாதிரி தான். ஊழியனுடைய பார்வையும் அதை நான் வேகத்தை கையில் எடுத்து சொல்லுவேன். கொஞ்சம் கூட என் மனசு, என்னோடய ஆவியானவர் சொல்லுவார், என் மனசாட்சி சொல்லும், ஐ see people இது சேம் வே. நீங்கள் ஆமின்னு சொல்ல மாட்டீங்க. இந்த ஆராய்ச்சி பண்ணிருக்கிறாங்க. ஐ see everyone the same way. ரைட் சொல்ல மாட்டீங்களா? 4 சத்தம் தான் வருது. ரைட், பரவாயில்ல. உள் மனசில் அது இருக்குது, அதனால் வரல. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். அந்நியர் கையில் வேறே ஜனத்துக்கு விடப்படும்